ஹே கைஸ், டே 45 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் மை லைஃப் ஒன் டே அட் அ டைம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடனே வந்து கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்லாம் கொஞ்சம் ஆரம்பித்தோம். அம்மாவுக்கு வந்து செடி வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால ஜஸ்ட் ஒரு 2-3 செடியை வாங்கிட்டு வந்து அப்படியே சரி ஓகே பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக அந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு. என்ன தான் ஜிம்முக்கெலாம் போனாலும் இந்த மாதிரி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும்போது ஒரு டயர்டு ஒன்று வருது பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல். இதை முடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு வெளியே கிளம்பும்போது எப்பயும் போல் நம்ம தலைவர் வாயை பொழந்துட்டார். 15 ரூபா மதிப்புள்ள ஸ்ப்ரிங்கை மாட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 லேபர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பில்டிங் ஒன்று பார்த்தேன். அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1933 கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் ஆக போகுது. இட் வாஸ் அ வெரி குட் பில்டிங். ஆக்சுவலி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி ஜிம்முக்கு ஜிம் போனவொடனே இந்த க்யூட்டியை தூக்கி என் கையில் கொடுத்துட்டாங்க. வந்தவொடனே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கான்வர்சேஷன் ஜிம்முக்குள்ளே, இவனுக்கு இந்த பயபுள்ளைக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன் போய் ஓனர் வந்து நான் வச்சுக்கிறேன் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாங்கிட்டா போல். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு டயட்டுன்ற மாதிரி ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த டேவை முடிச்சுக்கிட்டேன். ஸ்டே ஸ்ட்ராங்.